எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 நவம்பர் 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிகளை பாருங்கள். இதில் மொத்தம் ஒரு 12 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக பதவியேற்றவர் யார்? இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக பதவியேற்றவர் ஆப்ஷன் ஏ செர்ஜியோ கோர். இரண்டாவது கேள்வி, இந்தியா மீது அமெரிக்கா சமீபத்தில் எத்தனை சதவீத வரியை விதித்தது? இந்தியா மீது அமெரிக்கா எத்தனை சதவீத வரியை சமீபத்தில் விதித்தது? 50%. அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாகட்டும் அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாகட்டும் எம்ஹெச்சி இதில் இந்த கேள்வி கண்டிப்பாக இடம்பெறும். தியாகி சங்கரலிங்கனார் பெயரில் புதிய பாலம் எங்கு திறக்கப்பட்டது? தியாகி சங்கரலிங்கனார் பெயரில் புதிய பாலம் ஒன்று எங்கு திறக்கப்பட்டது? விருதுநகர் மாவட்டம். அதே மாதிரி ஜிடி நாயுடு பெயரில் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? கோவையில். இதெல்லாம் நான் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நான்காவது கேள்வி, எந்த நாட்டுக்கு ரூபாய் 4000 கோடி மதிப்பிலான கடனுதவி தொகையை இந்தியா அறிவித்தது? எந்த நாட்டுக்கு ரூபாய் 4000 கோடி மதிப்பிலான கடனுதவி தொகையை இந்தியா அறிவித்தது? பூட்டான். அடுத்து பாருங்க, புனத் சங்சு 2 நீர்மின் நிலையம் எத்தனை மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது? இதுக்கு சரியான விடை 1020 மெகாவாட். அதாவது இந்திய நாட்டு உதவியுடன் பூட்டானில் அமைந்துள்ள இந்த புனத் சங்சு 2 நீர்மின் நிலையம் 1020 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. அடுத்து 2025ஆம் ஆண்டு பீகார் மாநில முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? 65%. அதாவது 121 தொகுதிகள் முதற்கட்டத்தில் நடைபெற்றது. அதேமாதிரி இரண்டாவது கட்டத்தில் 122 தொகுதிகள். மொத்தம் 243 தொகுதிகள். மொத்தம் 243 தொகுதிகள். இதில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகின? 69%. 69%. அடுத்து உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2025இல் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வென்ற பதக்கம் எது? உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2025இல் ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வென்ற பதக்கம் வெள்ளிப்பதக்கம். அடுத்து சமீனா ரியாஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீனா ரியாஸ் ஸ்குவாஷ். அடுத்து தமிழ்நாடு சாக்சினி வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது? தமிழ்நாடு சாக்சினி வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. அடுத்த இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக காவல்துறை சார்பில் எத்தனை கோடி ரூபாய் செலவில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் வாங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 12 கோடி. அடுத்து அயோத்தி ராமர் கோவிலின் கோபுர உச்சியில் ஏற்றப்பட உள்ள காவிக்கொடியின் நீளம் அகலம் என்ன? அயோத்தி ராமர் கோவிலின் கோபுர உச்சியில் ஏற்றப்பட உள்ள காவிக்கொடியின் நீள அகலம் என்ன? நீளம்
22 அடி, அகலம் 11 அடி. இது வந்து நவம்பர் 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கொடியை ஏற்ற உள்ளார் என்பது அதாவது இன்றைய நியூஸ் பேப்பரில் வந்த தகவல், நாளிதழில் வந்த தகவல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது கரண்ட் அஃபேர்ஸ் 12 நவம்பர் 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.